ஹை டியர் டுடே செகண்ட் வெப் எபிசோட நெக்ஸ்ட் பார்ட் பார்க்க போகிறோம். ஸோ ஆக்சுவலாக இது வந்து செகண்ட் பார்ட். ஓகேங்க டியர், ஸோ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். நேற்று எதில் முடிச்சிருப்போம் அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு உங்களோட ஸ்டெப் ஃபாதர் துரத்திட்டு வருவார், அதாவது ஆளெல்லாம் வச்சு துரத்திட்டு வந்திருப்பாங்க. ஸோ நிறைய பேர் பின்னாடியே வந்திருப்பாங்க. அதெல்லாம் பார்த்து பயந்து ஓடி வந்திருப்பீங்க. அந்த ட்ராலியெல்லாம் கூட அந்த லக்கேஜ் எல்லாம் இழுத்துட்டு வந்திருப்பீங்க. அப்படி வரும்போது ஒரு காட்டுக்குள்ளெல்லாம் கூட பூந்து வந்திருப்பீங்க. ஆனாலும் விடாமல் துரத்திட்டே வந்திருப்பாங்க. நீங்கள் ஒரு வழியாக ரோடு பார்த்துருப்பீங்க. ஸோ ரோடு கிட்ட அதாவது கரெக்டாக ஒரு கார் முன்னாடி வரும். அது என்ன ஏது ஒன்றுமே தெரியாது. நீங்கள் அந்த பக்கம் பார்க்காம பின்னாடியே பார்த்துட்டு வந்து அப்படியே கரெக்டாக நிற்பீங்க. அந்த கார் முன்னாடி வந்து சடனாக பிரேக் போட்டு நிற்பாங்க. அதுக்கப்புறமா அது கார் அப்படி பார்த்துட்டு நீங்கள் ஓடி வந்து அவங்க கிட்டே கெஞ்சிட்டீங்க, ப்ளீஸ் ஓப்பன் பண்ணுங்க, இந்த மாதிரி துரத்திட்டு வராங்க, ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருப்பீங்கல்ல. ஸோ அதுக்கு அடுத்து என்னாச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் டியர். நீங்கள் எவ்வளவோ கெஞ்சுறீங்க, ப்ளீஸ்ங்க டோர் மட்டும் ஓப்பன் பண்ணுங்கள், என்ன ஒரு கொஞ்சம் தூரம் கொண்டு போய் விட்டுருங்க, நான் வந்துட்டு போயிடுறேன் ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பீங்க. ஆனால் அந்த பர்சன் வந்துட்டு நீங்கள் சொல்கிறது காதுலேயே போட்டுக்காம கார் அப்படியே எடுத்துகிட்டு போயிருப்பாரு. உங்களுக்கு அவ்வளோதான் கிடைச்ச ஒரே ஒரு சான்ஸ் இப்போ தப்பிச்சு போகிறதுக்கு. ஆனால் அதுவும் கிடையாது. இப்போ வந்துட்டு அந்த சைடு எந்த ஒரு கார் பைக் எதுவுமே வரல. அப்படியே ரோடு வந்துட்டு சும்மா பிளாங்காக தான் இருக்குது. உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவங்க வேற கிட்டத்தட்ட பக்கத்துலேயே வந்துட்டாங்க. ஸோ போச்சுடா, அவ்வளோதான் முடிஞ்சு சிக்கணும் அவங்க கையில் அப்படிங்கிற மாதிரி அப்படியே மனசில் படப்படன்னு அடிச்சுக்குது. வேறு வழியே இல்லை, எந்த பக்கம் ஓடுதுன்னு தெரியல. அந்த பதட்டம் வரும்போது கை காலெலாம் வந்துட்டு நடுங்கிட்டு தான் நிற்கும். ஸோ ஓட தோணாதில்ல, அந்த மாதிரி தான் நிற்கிறீங்க. ஏன்னா அவங்க பக்கத்தில் வந்துட்டாங்க. ஸோ உங்களுக்கு ஓடவே தோண மாட்டேங்குது. அப்படியே வந்துட்டு பிரெயின்லாம் ஜாம் ஆன மாதிரி இருக்குது உங்களுக்கு. அப்படியே நின்றுட்டே இருக்கிறீங்க பயந்துட்டே. அந்த அப்படியே அந்த ட்ராலி இருக்குல்ல, ஸோ அந்த ட்ராலி அப்படியே இருக்குமா பிடிச்சிட்டு நிற்கிறீங்க. உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த பக்கம் வேற உங்களோட அந்த ஸ்டெப் ஃபாதர் உங்களை பார்த்துட்டாரு. அதாவது அவர் கடைசியாக தான் ஓடி வந்திருப்பாரு மூச்சு வாங்கிட்டு. ஸோ நீங்கள் இந்த அளவுக்கு ஓட விட்டதை பார்த்து அவருக்கு கடுப்பாயிருச்சு. அப்படியே வெறியோடு நடந்து வந்துட்டு இருக்காரு, சிக்கிட்டல அப்படிங்கிற மாதிரி. இங்கே நீங்கள் அப்படியே பதட்டத்தோட பயத்தோடய நிற்கிறீங்க. ஆனால் ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு கார் வந்துட்டு போச்சுல, ஸோ அதே கார் ரிட்டன் வருது. நீங்கள் பார்க்குறீங்க அந்த கார் தான் என்ன அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு தான் மைண்டு ஃபுல்லாகவே ஜாம் ஆகிட்டு அந்த பிரெயின் எல்லாம் ஜாம் ஆன மாதிரி இருக்கே. ஸோ அப்படியே தான் நிற்கிறீங்க. இப்போ அந்த கார் வந்துட்டு உங்கள் பக்கத்தில் ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஸ்டாப் பண்ணிட்டு இந்த டோர் வந்துட்டு லாக், அதாவது டோர் வந்துட்டு ஓப்பன் பண்ணி விடுறாங்க உங்களுக்கு. நீங்கள் வந்துட்டு எதுவுமே யோசிக்கல, டக்குன்னு அந்த டோர் ஓப்பன் பண்ண உடனே அந்த காருக்குள்ளே லக்கேஜ் எல்லாம் தூக்கி போட்டு ஏறிக்கிறீங்க. ஸோ ஏறிட்டு டோரை லாக் பண்ணிடுறீங்க. அடுத்த செகண்டே அந்த காரை வந்துட்டு அங்கேருந்து மூவ் பண்ணிடுறாங்க. இப்போது அந்த கார் பாட்டுக்கு போயிட்டு தான் இருக்குது. நீங்கள் அவர்கிட்ட எதுவுமே பேசல, அவரும் உங்ககிட்ட எதுவுமே கேட்கல. அமைதியாக கார் ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்குது. இந்த பக்கம் உங்களோட அப்பா, அதுக்கப்புறம் அந்த ஆளெல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருமே உங்களை துரத்திட்டே தான் இருக்காங்க. அதாவது பின்னாடியே வந்துட்டு ஓடி தான் வராங்க. அவங்க வந்துட்டு நீங்கள் ஓடி வரீங்க அப்படிங்கிறதுக்காக பின்னாடி துரத்திட்டு தான் வந்திருப்பாங்க. ஸோ கார் வெஹிக்கிள் இந்த மாதிரி எதுவுமே எடுத்துகிட்டு வரல. அதனால் ஒரு கொஞ்சம் தூரம் தான் ஓடி வர முடியும். ஆனாலும் கார் ஃபாஸ்ட்டாக போகிறதால அவங்களால கேட்ச் பண்ண முடியலை. இன்னுமே உங்களுக்கு லிட்ரலி எதுவுமே புரியல. ஏன் அப்படின்னா அந்த ஸ்டெப் ஃபாதரோட சடன் ஆக்ஷன் உங்களுக்கு வந்துட்டு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. ஏன்னா அவர் வந்துட்டு சும்மா வீட்டில் அடைச்சி வைப்பார், டார்ச்சர் பண்ணுவார், அது திட்டிகிட்டே இருப்பார், இதெல்லாம் பண்ணுவார். ஆனால் இப்படி துரத்திட்டு வர அளவுக்கு இது வரைக்கும் நடந்துக்கிட்டது இல்லை. ஸோ அதனால் உங்களுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி இருக்குது. நம்மளுக்கே இந்த மாதிரி நம்மளோட அம்மா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு அது ஒரு பயம். அதுவும் இல்லாமல் கிட்டத்தட்ட நீங்கள் பயந்து அப்படியே உயிருக்கு பயந்து ஓடி வர ஸ்டேஜில் தானே வந்திருப்பீங்க. அதனால வந்துட்டு ஒரு பயத்தோடு இப்படி உட்காந்துட்டு இருக்கிறீங்க. அப்படியே வந்துட்டு இன்னுமே உங்களுக்கு வந்துட்டு ஃப்ரீஸ் ஆன மாதிரியே தான் இருக்குது மைண்டு ஃபுல்லாகவே. அப்படியே வந்துட்டு அமைதியாக அப்படியே கை காலெல்லாம் வந்துட்டு குறுக்கி வச்சு சீட்டு மேலே காலெல்லாம் தூக்கி வச்சு உட்காந்து கையெல்லாம் அப்படியே வந்துட்டு கட்டி வச்சு உட்காந்துக்கோல, அந்த மாதிரி அப்படியே காலில் வந்துட்டு சீட்டு மேலே எடுத்து வச்சு அந்த காலை அப்படியே கட்டி பிடிச்ச மாதிரி உட்காந்துட்டு இருக்கிறீங்க. அப்படியே நடுங்குது உங்கள் கை காலெலாம். கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறமா தான் அந்த பர்சன் வந்துட்டு அந்த காரை ஒரு ஓரமாக ஸ்டாப் பண்ணுறாங்க. அவங்க ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் உங்களை பார்த்து ஓகேவா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் இது வரைக்கும் எதுவுமே பேசியிருக்க மாட்டீங்க. ஸோ அவரும் எதுவும் பேசியிருக்க மாட்டார். இப்போ தான் வந்துட்டு உனக்கு ஓகேவா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் இவ்வளோ நேரம் அப்படியே அமைதியாக தானே இருந்திருப்பீங்க. ஸோ இப்போ தான் அவர் திரும்பியே பார்க்குறீங்க. ஸோ பார்த்தா அது வந்துட்டு நம்ஜுன்னா உங்களுக்கு வந்துட்டு அவர் யாருன்னு தெரியாது, ஒரு ஸ்ட்ரேஞ்சர் தான். ஸோ டக்குன்னு அவர் ஓகேவா மறுபடியும் கேட்குறாரு. கொஞ்சம் பொலைட்டாக கேட்குற மாதிரி. நீங்கள் வந்துட்டு அவ்வளோதான், உங்களுக்கு ஆல்ரெடி ரொம்ப பயத்தில் இருந்திருப்பீங்கல்ல. டக்குன்னு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அவர் போய்ட்டு நல்லா டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிடுறீங்க. இவ்வளோ நேரம் அப்படியே அழுகையெல்லாம் ஹோல்டு பண்ணி அப்படியே ஃப்ரீஸ் ஆன மாதிரி உட்காந்துருப்பீங்க. ஸோ அவர் ஓகேவான்னு கேட்டது தான். நீங்கள் ஓகே இல்லைல்ல, அதனால வந்துட்டு பயங்கரமாக அழுக வந்துடுது. அவர் நல்லா டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிடுறீங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் அப்படியே வந்துட்டு அப்புறம் அந்த ஹக்கை பிரேக் பண்ணாமல் அழுதுகிட்டே இருக்கிறீங்க. நீங்கள் இப்படி டக்குன்னு ஹக் பண்ணவும் அங்கே நம்ஜுனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவர் வந்துட்டு அதை விலக்கி விடவும் முடியல. ஏன் அப்படின்னா நீங்கள் ரொம்ப குட்டி பொண்ணு இல்லையா, பயந்து போய் தான் அழுகுறீங்க. அது அவருக்கே நல்லாவே புரியுது. அதனால் வந்துட்டு திரும்ப உங்களை விலக்கி விடவும் முடியல. அட் த சேம் டைம் திரும்ப உங்களை ஹக் பண்ணவும் அவருக்கு தோணலை. என்ன பண்ணுறது, அப்படியே கை ரெண்டு சும்மா விரிச்சு வச்சு அப்படியே தான் உட்காந்துருக்காரு. நீங்கள் தான் பயந்து அவரோட கழுத்து இருக்குல்ல, ஸோ கழுத்தை பிடிச்சிட்டு அதை கழுத்தை வந்துட்டு டைட்டாக பிடிச்சி ஹக் பண்ணுவோம்ல, ஸோ அந்த மாதிரி ஹக் பண்ணிட்டு தான் அழுதுட்டு இருப்பீங்க. இப்போ வந்துட்டு ஒரு 1/4 மணி நேரம் ஆயிருக்கும், இன்னுமே நீங்கள் ஸ்டாப் பண்ணவே இல்லை. அவருக்கே பாவமாக போயிடுது. என்னதான் கோல்டு மனுஷனாக இருந்தாலும் பாவம் இல்லையா, பார்த்தா வந்துட்டு பாவமாக தெரியுதுல்ல. அதனால என்ன பண்ணுறாரு அப்படின்னா திரும்ப அவங்கள பேக்கப் பண்ணிக்கிறாரு. ஸோ பண்ணிவிட்டு உங்களோட தலை இருக்குல்ல, ஸோ தலையை லைட்டாக அப்படி நீவி கொடுப்பாங்களோ, ஸோ அந்த மாதிரி நீவி கொடுத்து ஷோல்டர், அதாவது முதுகில் 2 தட்டு லைட்டாக ஏதோ தட்டுவோம்ல, ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஓகே ஓகே ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லை, அதான் சேஃபாக இருக்கல்ல, ஒன்றும் பயந்துக்காத அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே வந்துட்டு இப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு அந்த அழுகு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் ஆகுது. அவர் வந்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாருல, அந்த வார்த்தை கேட்டதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஸ்டாப் ஆகுது அழுகையே. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நார்மல் ஆகிட்டு ஐயோ என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு யார் என்னன்னு கூட தெரியாமல் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறோமேன்ட்டு கரெக்டாக கொஞ்சம் லைட்டாக அந்த அந்த டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுவோம்ல, ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு அமைதியாக போயிட்டு சீட்டில் உட்காந்துக்கிறீங்க. அவர் கேட்குறாரு,
உனக்கு ஓகேவா? இப்போ ஓகே தானே நீ? அப்படின்னு கேட்குறாரு. பட் அது கோல்டு வாய்ஸில் தான் கேட்குறாரு. உங்களுக்கு அதுவே வந்துட்டு ஒரு மாதிரி பதட்டமாக பயமாக தான் இருக்குது. அவருக்கு வந்துட்டு அந்த நார்மல் வாய்ஸில் டக்குன்னு பேசவும் வரமாட்டேங்குது. அதனால அவர் பேசுகிற ஃபுல்லாகவே அந்த கோல்டு வாய்ஸில் என்ன ஓகேவா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. நீங்கள் வந்துட்டு ஓகேங்க சார், நான் ஓகே தான், தேங்க்யூ நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படின்னு மட்டும் தான் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் காரை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ கார் ஓட்டிட்டு இருக்கிறப்ப தண்ணி பாட்டிலுக்குள்ள ஸோ அந்த தண்ணி பாட்டில் எடுத்து கொடுக்குறாரு. எதுவும் பேசல, பட் தண்ணி மட்டும் எடுத்து கொடுக்குறாரு. நீங்கள் அதை வாங்கி குடிக்கிறீங்க. ஸோ இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே நார்மலாக ஆகிட்டு வந்துட்டு இருக்கிறீங்க. ஏன்னா அந்த பதட்டம் பயம் அவ்வளோ இருந்திருக்கு உங்களுக்கு. ஓடி வரும்போதெல்லாம் வந்துட்டு எவ்வளோ பயத்தில் ஓடி வருவாங்க, பின்னாடி அத்தனை பேர் தத்துறப்போ. ஸோ முடிஞ்சோம் அப்படிங்கிற நினச்சிட்டு தானே நின்றுட்டு இருந்திருப்பீங்க. ஸோ இப்போ தான் பதட்டம் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் நார்மல் ஆகுது. அப்படியே அமைதியாக காலெல்லாம் கீழே போட்டு அமைதியாக உட்காந்துட்டு வர ஆரம்பிச்சிருக்கீங்க. ரொம்ப தூரம் வந்துட்டு அந்த ஃபாரஸ்ட் வழியாக ஓகேவா? ஸோ அந்த ஃபாரஸ்ட் வழியாக போகணும். உங்களோட வீட்டுக்காகட்டும் இல்லை நம்ஜனோட வீட்டுக்காகட்டும் ரொம்பவே லாங், ஓகேங்களா? அதனால வந்துட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டே தான் இருக்குது. அந்த ஃபாரஸ்ட் வழியாக தான் போகும். ரொம்ப தூரம் போயிட்டே இருக்குது. இப்போது ஆக்சுவலாக நீங்கள் வந்துட்டு இன்றைக்கி சாரா வீட்டுக்கு போயிட்டு அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு ஒரு 2-3 டேஸ் கழிச்சு தான் திரும்ப நீங்கள் அந்த ஜாபுக்கு போயிட்டு சேர்கிற மாதிரி இருந்திருக்கும். அவங்க அப்படி தான் சொல்லியிருந்திருப்பாங்க. நீங்களும் வந்துட்டு அப்படி தான் சாரா வீட்டுக்கு தான் போகலான்னு நினச்சிருந்துருப்பீங்க. ஸோ இப்போ வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி தப்பிச்சு தானே வந்திருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி துரத்திட்டு வேறு வந்திருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் காணோம் அப்படின்னா சாரா வீட்டில் போயிட்டு தேடுவாங்க. அப்போ மாட்டிப்பீங்க. ஸோ இப்போ உங்களுக்கு வந்துட்டு எங்கே போகிறதுன்னு தெரியல. அதுவும் இல்லாமல் நீங்கள் அந்த வேலைக்கு வரேன்னு சொன்ன இடத்துல கூட 3 டேஸ் கழிச்சு தான் வர சொல்லியிருப்பாங்க. அதனால இப்போ உங்களுக்கு டக்குன்னு போகிறதுக்கு எந்த இடமும் இல்லை. நம்ஜுன் வந்துட்டு உங்ககிட்ட கேட்குறாரு, எங்கே போகணும் அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் தெரிலங்க சார் அப்படின்னு சொல்கிறீங்க. அவர் லவ் மேட்ரா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை, நான் யாரையும் லவ் பண்ணலை அப்படின்னு சொல்கிறீங்க. அப்புறம் எதுக்கு இப்படி எல்லா லக்கேஜ் எல்லாம் தூக்கிட்டு பெட்டி பெட்டிக்கெல்லாம் தூக்கிட்டு ஓடி வந்துட்டுருக்க, அதுவும் அவ்வளோ பேர் தரத்துறாங்க அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் சொல்லலாம் அப்படின்ட்டு வாயை திறக்கிறதுக்குள்ள திரும்ப அவரே, அதெல்லாம் எனக்கு எதுக்கு, இப்போ நீ எங்கே போகணும்னு சொல்லு, கொண்டு போய் விட்டுட்ட அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு தான் எங்கே போகிறதுக்கு எந்த இடமும் இல்லையே, அதனால தெரில சார், நான் எங்கே போகிறதுன்னு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக உட்காந்துட்டே இருக்கிறீங்க. அவருக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பாதியில் விட்டுட்டு போகவும் மனசு இல்லை. ஏன்னா சின்ன பொண்ணா வேறு இருக்கிறீங்களா, ஆல்ரெடி தன் பேர் துரத்திருப்பாங்க, கண் கூட பார்த்துருப்பாரு. அதனால தான் என்னவோ வேணான்னு நினச்சி போன மனசு கூட திரும்ப வந்து உங்களை கூட்டிகிட்டு வந்திருப்பாரு. இப்போ வந்துட்டு என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே இருக்காரு. ஸோ கார் அப்படியே ஓட்டிகிட்டே தான் யோசிச்சுட்டு இருக்காரு. எங்காவது கொண்டு போய் விடலாம் அப்படின்னா ஒரு வேளை சேஃப்டி இல்லைன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் யோசிக்கிறாரு. இப்படி என்னதான் அந்த மனசு வந்துட்டு நல்ல விதமாக யோசிச்சாலும் அந்த மைண்ட் வந்துட்டு கொஞ்சம் கோல்டு ஹார்ட் தானே. அதனால என்ன பண்ணுறாரு அப்படின்னா நேராக போயிட்டு கொஞ்சம் சிட்டி வந்துடும். ஸோ சிட்டி வந்ததுக்கப்புறம் ஒரு இடத்துல கார் நிறுத்துறாரு. நீங்கள் பார்க்குறீங்க, நிறுத்தி இறங்கு அப்படிங்கிறாரு. சார் அப்படின்னு சொல்கிறீங்க. ஏன்னா நீங்கள் எங்கே போகிறதுக்கு எந்த இடமும் இல்லைன்னு சொல்லியிருப்பீங்க. அப்படியாப்பட்டதுலேயும் வந்துட்டு இறங்கு அப்படின்றவாரு. ஸோ உங்களுக்கு வந்துட்டு வேறு வழி இல்லைல்ல. ஸோ உங்களுக்கு அவர் இவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணதே பெரிய விஷயம். அதனால வந்துட்டு தேங்க்யூ சார் ஹெல்ப் பண்ணதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே இறங்கிக்கிறீங்க. ஸோ இறங்கி அப்படியே அமைதியாக எங்கே இறக்கி விட்டாரோ அதே இடத்துல தான் நிற்கிறீங்க. உங்களுக்கு எங்கே போகிறதுன்னு தெரியல. இறக்கி விட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டார் கார் எடுத்துகிட்டு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் ஆயிருந்திருக்கும். நீங்கள் வந்துட்டு அதே இடத்துல தான் நின்றுருக்கீங்க. உங்களுக்கு வந்துட்டு என்னடா இது இப்படி கொண்டு வந்து விட்டு போயிட்டானே, இப்போது இது எந்த ஊருன்னு கூட தெரியலையே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன் அப்படின்னா நீங்கள் அதிகமாக வெளியெல்லாம் சுற்றி இருக்க மாட்டீங்க. ஸோ என்னதான் உங்கள் ஊராக இருந்தாலும் நிறைய பிளேஸ் உங்களுக்கு தெரியாமல் இருக்கும்ல, அந்த மாதிரி தான் ஒரு பிளேஸாக இருக்குது. இது சாரா வீட்டுக்கு போகிற வழியும் கிடையாது. ஆனால் எந்த இடம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டே இருக்கீங்க. இந்த பக்கம் ஆரம் வந்துட்டு ஆஃபீஸ் போயிருப்பாரு. ஸோ ஆஃபீஸ் போகிற வழியில் தான் இந்த மாதிரி நடந்திருக்கும். ஸோ உங்களே அப்படியே பிக்கப் பண்ணிட்டு கொண்டு போயிட்டு அப்படியே விட்டுட்டு அவர் பாட்டுக்கு ஆஃபீஸ் போயிருப்பாரு. அது வந்துட்டு அவர் ஆஃபீஸ் போகிற ரூட். அதனால உங்களுக்கு வந்துட்டு சாரா வீட்டுக்கு போகிறதுக்கு வழி தெரியல, எதுவுமே தெரியல. ஏன்னா அப்படியே ஆப்போசிட்டில் இருக்குல்ல, அதனால. ஸோ அப்படியே நிற்கிறீங்க. உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஐடியாவும் இல்லை. ஏதாவது ஹாஸ்டலுக்கு போகலாமா அப்படின்னு பார்த்தா கையில் காசு இல்லை. ஒன்றுமே பண்ண முடியாது. என்ன பண்ண முடியும்? ஸோ அப்படியே அமைதியாக நிற்கிறீங்க. என்னதாவது வழி கிடைக்குமா அப்படின்னு யோசிச்சுட்டு அது பஸ் ஸ்டாப் மாதிரி தானே இருக்கும். அந்த இடத்துல தான் நிறுத்திட்டு போயிருப்பாரு. ஸோ அதே இடத்துல நீங்கள் அமைதியாக உட்காந்துட்டு அந்த லக்கேஜை வச்சுட்டே பார்த்துட்டே இருக்கீங்க. நீங்கள் வந்துட்டு ஒரு ஜீன் போட்டிருக்கீங்க. அதுக்கப்புறமா ஒரு லூஸான டிஷர்ட்லாம் போடுவோம்ல, ஸோ கை ஃபுல்லாக இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு டிஷர்ட்டு ஃபுல்லாக தளன்னு போட்டிருக்கீங்க. ஓகேவா? ஸோ இப்போ தான் வந்துட்டு பாக்கெட்டில் கை விட்டு பார்க்குறீங்க. பார்த்தா மொபைல் கிடையாது. நீங்கள் ஓடி வரும்போது தவறி விழுந்திருக்கும். தட் மீன்ஸ் ஓடி அப்படியே வந்து கீழே விழுந்திருப்பீங்களா, அந்த ரோட்லேயே விழுந்திருக்கும். ஸோ நீங்கள் அதை கவனிச்சே இருக்க மாட்டீங்க. பயத்தில் வந்துட்டு அப்படியே வந்து வண்டியில் ஏறிப்பீங்க. இப்போ கையில் ஃபோனும் இல்லை. சாராக்கு கால் பண்ணலாம் அப்படின்னா அவளோட நம்பர் வந்துட்டு மெமரியாக இல்லை. ஓகேவா? ஸோ மெமரியில் அவளோட நம்பர் இல்லை. அம்மா நம்பர் மட்டும் தான் ஞாபகம் இருக்குது. ஆனால் அம்மா நம்பருக்கு யார்ட்டாவது ஃபோன் வாங்கி கால் பண்ணால் கூட கண்டிப்பாக உங்களோட அப்பா வந்து ட்ரேஸ் பண்ணுவார், மாட்டிப்பீங்க. அதனால இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல. ஒரு வழியுமே இல்லை. அவ்வளோதான். அப்படியே வந்துட்டு எல்லாமே முடிஞ்சா, இப்போ நான் எங்கே இருக்கேன், கையில் காசு இல்லை, வீட்டுக்கு போகணுன்னாலும் முடியாது, எங்கே போகணுன்னாலும் முடியாது அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே அமைதியாக கண்ணெல்லாம் கலங்குது. அப்படியே அழுதுகிட்டே தான் உட்காந்துருக்கீங்க. இருட்டே ஆயிடுச்சு கிட்டத்தட்ட மறுபடியும். நம்ஜூன் வந்துட்டு என்னதான் அப்படி விட்டுட்டு போயிருந்தாலுமே, அதாவது மனசுக்குள்ள வந்து நினச்சிருப்பாங்கல்ல, ஸோ என்ன பிரச்சனையாக இருக்கும், ஏன் இந்த பொண்ணு இந்த மாதிரி ஓடி வந்தா, எங்கே போய் தங்குவா, சேஃப்டியாக இருப்பாளா அப்படிங்கிற மாதிரி நினச்சிருப்பாங்க. ஆனால் அந்த மைண்டு வந்துட்டு வேணாம் அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டு இறக்கி விட்டு போயிருக்கோம்ல. மறுபடியும் அந்த மைண்டுக்குள்ளே, அதாவது மனசுக்குள்ளே வந்துட்டு மறுபடியும் தோணுது, என்ன பண்ணியிருப்பா, எங்காவது போயிருப்பாளா, இல்லை பத்திரமா இருக்காளா அப்படிங்கிற மாதிரி மனசு நினைக்குது. ஆனால் வந்துட்டு மூளை அதெல்லாம் நமக்கு எதுக்கு, நம்ம வேலை ஒன்று இருக்கணும், இதை ஹெல்ப் பண்ணதே பெரிய விஷயம் தான் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அப்படியே ரிட்டன் வீட்டுக்கு வந்துட்டு இருக்காரு. ஸோ வீட்டுக்கு வரும்போது உங்களை ட்ராப் பண்ணியிருப்பார்ல, தட் மீன்ஸ் இறக்கி விட்டுருப்பார்ல, அந்த இடம் அவருக்கு
ஞாபகம் வரும்ல. ஸோ அந்த மாதிரி சும்மா இருக்காளா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு. பார்த்தா அங்கே நீங்கள் எப்படி காருக்குள்ளே வந்துட்டு அப்படி காலெல்லாம் எடுத்து சீட் மேலே வச்சு அப்படியே கட்டி பிடிச்ச மாதிரி அழுதுட்டு இருந்தீங்களோ அதே மாதிரி தான் மறுபடியும் அழுதுட்டு இருக்கிறீங்க. அவருக்கு என்னவோ தெரியல, அப்படியே விட்டுட்டு போக மனசே இல்லை, போயிடுறாரு. ஆனால் திரும்ப மறுபடியும் வந்து யூட்டன் எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் காரை உங்ககிட்ட வந்து நிறுத்துறாரு. ஸோ நிறுத்திட்டு டோரை ஓப்பன் பண்ணி விடுறாரு. அவர் இறங்கி வரல, உங்களை வானும் கூப்பிடல, பட் டோரை ஓப்பன் பண்ணி விட்டுட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்காரு. ஸோ நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்கல்ல, ஸோ இப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு அது ரியலைஸ் ஆகுது. ஒரு டோர் வந்து ஓப்பன் ஆகுற மாதிரி நம்ம முன்னாடி ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா அதுவும் ரொம்ப நேரம் ஒரே மாதிரி இருந்தால் நமக்கு சென்ஸ் ஆகும்ல, அந்த மாதிரி தான் சென்ஸ் ஆகுது உங்களுக்கும். அப்படியே வந்து பார்க்குறீங்க. பார்த்தா அதே கார், அதாவது நீங்கள் காலையில் வந்திருப்பீங்களா, ஸோ அதே கார் தான். உள்ளே பார்த்தா அதே பர்சன் தான். ஸோ நம்ஜன் தான். நீங்கள் பார்க்குறீங்க, அவர் வந்துட்டு கார் டோர் ஓப்பன் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஒரு வேளை அது உங்களுக்காக தானா, இல்லை வேறு யாராவது வராங்கன்னு அந்த பக்கம் இந்த பக்கம் பார்க்குறீங்க. நைட் டைம் வேறு, ஸோ அங்கே வேறு யாருமே இல்லை. அப்போ அது உங்களுக்காக தான் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா லக்கேஜ் எடுத்துகிட்டு வரீங்க. ஸோ வந்து எதுவுமே பேசல, அமைதியாக ஏறி உட்காந்துக்கிறீங்க. அவரும் வந்துட்டு கார் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. இப்போ நேராக வந்துட்டு அவரோட வீட்டுக்கு தான் போகிறாரு. உங்களுக்கு வந்துட்டு நம்ஜுனோட வீட்டுக்கு தான் வேலைக்கு போகிறீங்க அப்படிங்கிறது தெரியாது. அட் த சேம் டைம் நம்ஜுனுக்கும் அவரோட பையனுக்கு வந்துட்டு டீச் பண்ண வர ஒரு பொண்ணு நீங்கள் தான் அப்படிங்கிறது தெரியாது. நம்ஜூன் நேராக வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்காரு. நீங்களும் எதுவும் கேட்கல, அவரும் வந்துட்டு உங்ககிட்ட எதுவுமே பேசலை. ஸோ 2 பேரும் எதுவும் பேசிக்கல. ஜஸ்ட் அவர் பாட்டுக்கும் காரை மட்டும் ட்ரைவ் பண்ணிட்டு இருக்காரு. நீங்கள் ஒரு மாதிரி இன்னுமே பயந்த மாதிரி இருக்கீங்க. ஏன் அப்படின்னா காலையில் விட்டுட்டு போயிருப்பாரு. ஸோ மார்னிங் டைம்னா எல்லா வண்டியெல்லாம் வந்துட்டு போயிட்டு இருக்கும். ஸோ பிரச்சனை இல்லை. ஆனால் நைட் ஆக ஆக கிட்டத்தட்ட நம்ஜூன் வந்துட்டு ஆஃபீஸ்லாம் ஒர்க்கெல்லாம் முடிச்சு 11 மணிக்கு தான் வீட்டுக்கே கிளம்புவார். அந்த மாதிரி தான் 11 மணி ஆயிருக்கும். கிட்டத்தட்ட எல்லா வண்டியும் ஸ்டாப் ஆகிருக்கும். போகிற வர ஆட்கள் எல்லாம் குறைஞ்சிருப்பாங்க. ஆள் நடமாட்டமே இல்லாத மாதிரி இருந்திருக்கும். அந்த பயத்தில் தான் அப்படியே அழ ஆரம்பிச்சிருப்பீங்க. ஸோ கரெக்டாக நம்ஜூனும் வந்து அங்கே நிற்கவும் உங்களுக்கு வந்துட்டு ஏதோ கடவுளே மறுபடியும் வந்த மாதிரி தான் நினச்சிட்டு மறுபடியும் ஏறிக்கிறீங்க. இப்போ வந்துட்டு நேராக நம்ஜூன் வந்துட்டு அவரோட வீட்டில் போயிட்டு கார் நிறுத்துறாரு. நீங்கள் கொஞ்சம் ஒரு மாதிரி பதட்டமாக இருந்திருப்பீங்களா, அதனால நீங்கள் கரெக்டாக எதையுமே கவனிக்கல. கார் விட்டு இறங்கிட்டு உங்களுக்கு கார் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு இறங்கு அப்படிங்கிறாரு. ஸோ நீங்களும் இறங்குறீங்க லக்கேஜோட. ஸோ இறங்குனதுக்கப்புறம் காரை வந்துட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வராரு. நீங்கள் இன்னுமே அந்த வீட்டை சுற்றி பார்க்க கிடையாது, திரும்பி கூட பார்க்கல, அப்படியே கீழே குனிஞ்சிட்டே தான் வரீங்க. உங்களுக்கு வந்துட்டு அது நம்ஜுன் வீடு, அதாவது நீங்கள் அங்கே தான் வேலைக்கு வர போகிறீங்க அப்படிங்கிறது வந்துட்டு ஐடியாவே இல்லை. ஏன்னா அவர் யாருன்னே தெரியாதுல்ல. ஸோ அதனால வேறு ஏதோ ஒரு பிளேஸ் போகலாம், அதாவது இவரோட வீடுன்னு நினச்சிட்டு நீங்கள் போயிட்டுருக்கீங்க. இப்போது டோர் பெல் வந்துட்டு அடிக்கிறாரு. ஸோ எல்லோரும் வீட்டை பூட்டிட்டாங்க போல். ஸோ டோர் பெல் அடிக்கிறாரு. ரொம்ப நேரம் அடித்து வந்துட்டு யாரும் திறக்கவே இல்லை. நம்ஜுனோட அம்மாவுக்குன்னா கடுப்பாக இருக்குது. இவனுக்கெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணால் தான் சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்குவான் அப்படின்னு சொல்லிட்டு வீடு படுத்துட்டு இருக்காங்க. நீங்களும் பார்க்குறீங்க, ரொம்ப நேரம் டோர் பெல் அடிச்சுட்டே இருக்கிறாங்க. இப்போ தான் வந்துட்டு வீட்டை நோட் பண்ணுறீங்க, எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குதே அப்படின்னு. ஆனால் இருட்டில் வந்துட்டு லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் கரெக்டாக தெரியல. பட் இருந்தாலும் ஏதோ பார்த்த மாதிரி வந்த மாதிரி இருக்குதுன்னு மட்டும் கொஞ்சம் லைட்டாக தோணுது. நம்ஜுனுக்கு கேட்டுக்கிறாங்க, ஒருத்தர் கூடவா இல்லை, டோர் கூட ஓப்பன் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டு விடாமல் பெல் அடிச்சுட்டே இருக்காரு. அந்த சவுண்டு கேட்டு அவங்க அம்மாவால் தாங்க முடியல. எப்படி அடிக்கிறான் பாரு அப்படின்னு அப்படியே கோவத்திலே வந்துட்டு கதை வந்து திறக்கிறாங்க. ஸோ கதை திறக்கிறப்ப நம்ஜுன் தான் நிற்கிறாரு. ஏண்டா வர நேரமாக எது அப்படின்னு கத்துறாங்க. ஆனால் பக்கத்தில் வந்துட்டு நீங்கள் நிற்கவும், அதாவது இருட்டில் லைட்டு போட்டிருக்க மாட்டாங்க. ஸோ ஒரு பொண்ணு நிற்குது. யாரா இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுவா, அந்த பொண்ணு ஒரு 3 டேஸ்க்கு இங்கே தான் தங்குவா, ஸோ பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்குள்ளே போயிடுறாரு. நீங்களும் வந்துட்டு அப்படியே அமைதியாக வந்து நின்றுட்டு இருக்கிறீங்களா. ஸோ அவருள்ள போயிட்டாரு. நீங்கள் வந்துட்டு அப்படியே நிற்கவும் அவங்க அம்மா தான் வந்துட்டு, என்னடா அதிசயம், உலகத்தில் இல்லாத அதிசயம் இன்றைக்கி நடந்திருக்கு. இவன் இவன் ஒரு பொண்ணு கூட்டிகிட்டு வந்திருக்கான், அதுவும் பேக்கோட 3 நாள் தங்குவான்னு சொல்கிறான், என்னன்னு தெரியலையே. சரி ஓகே, அப்போ அவனுக்கு பிடிச்சிருக்கும் போல், எப்படியாவது பேசி இங்கே தங்க வச்சிட வேண்டிதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பிளானை போடுறாங்க. மூஞ்சி கூட பார்க்கல, அவங்க ஒரு பிளானை போட்டுட்ருக்காங்க. ஸோ நீங்கள் அப்படியே அமைதியாக நிற்கவும், அதாவது அந்த லக்கேஜை கையில் பிடிச்சிட்டே நிற்கவும் அவங்க வந்துட்டு வாமா வா வா உள்ள வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஸோ நீங்களும் வந்துட்டு போகிறீங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்னென்னா அவர் பாட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தார், அவரும் கிட்டே எதுவுமே பேசலை, வரியான்னு கூட கேட்கல, கூப்பிட்டு வந்துட்டார். இங்கே வந்து பார்த்தா அவரோட அம்மா வந்துட்டு நல்லா பொலைட்டாக தான் பேசுகிறாங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கா, ஆனால் அந்த வாய்ஸும் கேட்ட மாதிரி இருக்கா. சரி ஓகே, அப்படியே குனிஞ்சு தலை நிமிர மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் போயிட்டு இருக்கிறீங்க. உள்ளே வந்து போனதுக்கப்புறம் லைட்லாம் போடுறாங்களோ. ஸோ லைட்டில் உள்ளே போட்டிருக்குல்ல. ஸோ அப்போ தான் வந்துட்டு அவங்க பார்க்குறாங்க. ஓயே நீயா அப்படிங்கிறாங்க. என்னது என் பேர் இவங்களுக்கு எப்படி தெரியும்னு சொல்லிட்டு இப்போ தான் அவங்க பேசி பார்க்குறீங்க. பார்த்தா நீங்கள் ஆல்ரெடி வந்த வீடு தான். இந்த வீட்டுக்கு தான் நீங்கள் வேலைக்கு வரதா இருந்திருக்கும்ல. ஸோ இந்த வீடு தான். உங்களுக்கு நம்பவே முடியல. ஆண்டி இது உங்களோட வீடா அப்படின்னு கேட்குறீங்க. அட என்ன வயன் இப்படி பேசிட்டு இருக்கிற, நம்ம வீடுன்னு தெரியாமல் தான் வந்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம், என்னாச்சு, ஏன் இப்படி முகம்லாம் வாடி இருக்குது, ஏன் ரொம்ப அழுதியா, கண்ணெல்லாம் ஒரு மாதிரி ரெட்டிஷாக இருக்குது, என்னாச்சுடா, ஏன் ஒரு மாதிரி ரொம்ப டயர்டாக இருக்க மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நோட் பண்ணுறாங்கல்ல உங்களை. அதனால கேட்குறாங்க, அன்னைக்கு வரும்போது நல்லா பிரிஸ்காக இருந்தியே, இன்னைக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சோஃபாவில் கூட்டு போய் உட்கார வச்சு சாப்பிட்டியான்னு கேட்குறாங்க. சாப்பிட்டேன் ஆண்டி அப்படிங்கிறீங்க. பார்த்தா அப்படி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்நேரத்தில் போயிட்டு உங்களுக்கு ஃப்ரிட்ஜிலலாம் சாப்பாடு எடுத்து வச்சிருப்போம்ல. ஸோ நைட் நம்ம இந்த மாதிரி நம்ஜன் வந்தாலும் சாப்பாடு எடுத்து வச்சிருப்பாங்களோ. ஸோ அந்த மாதிரி சேர்த்து வச்சிருப்பாங்க. அதனால வந்துட்டு அந்த சாப்பாடெல்லாம் எடுத்து சூடு பண்ணி உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக எனக்கு மட்டும் தான் வச்சுருந்துருப்பாங்க, பட் இப்போ வந்துட்டு நீங்கள் இருக்கிறனால உங்களுக்கு கொடுக்குறாங்க.
ஸோ நீங்களும் அதை வாங்கிட்டு சாப்பிட்றீங்க. ஏன்னா காலையில் சாப்பிட்டே இருக்கவே மாட்டீங்களா, காலையிலேருந்து நைட் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் இன்னும் சாப்பிட்டே இருக்க மாட்டீங்க, செம பசி. அதுவும் இல்லாமல் ரொம்ப டயர்டாக இருக்கவும் அவங்க சாப்பாடு கொடுத்து டக்குன்னு வாங்கி சாப்பிட்டுக்கிறீங்க. புறம்லாம் போகுது. ஸோ அவங்க தான் வந்துட்டு தண்ணியெல்லாம் காட்டி விடுறாங்க. மெதுவாக சாப்பிட்றா, ரொம்ப பசிக்குதா, வேற இன்னும் கொஞ்சம் செஞ்சு தரட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை ஆண்டி போதும் போதும், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பசியோடு சாப்பிடுவோம்ல, ஸோ அந்த மாதிரி தான் சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்க. அவங்களுக்கு வந்து பாவமாக்குது பார்க்கறதுக்கே. சின்ன பொண்ணாக இருக்கிறா, ஆல்ரெடி கொஞ்சம் ப்ராப்ளம் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தா. ஸோ இந்த அளவுக்கு யார் என்னாச்சு, சரி ஓகே நாளைக்கு கேட்டுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீ ரெஸ்ட் எடுக்கிறியாடா அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே ஆண்டி அப்படின்னு சொல்லவும், சரி ஓகே எதாக இருந்தாலும் நாளைக்கு பேசிக்கலாம், நீ போயிட்டு இப்போ தூங்கு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்துட்டு போயிட்டு உங்களுக்கு ஒரு ரூம் வந்துட்டு ரெடி பண்ணியிருப்பாங்க. நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி நான் வேலைக்கு வரேன்னு சொல்லிட்டு போனதுக்கு அப்புறமே அவங்க வந்துட்டு எல்லாமே ரெடி பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் வந்துட்டு என்னென்னா உங்களுக்கு அந்த ரூம் கொண்டு போய் காட்டுறாங்க. ஸோ பெரிய ரூம், அதாவது அந்த ஆன்ட்டிக்கு எந்த மாதிரி ஒரு ரூம் இருக்கும், ஸோ அதே மாதிரி தான் எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குது, வேலைக்கு வரவங்களுக்கு கூட இந்த மாதிரி கொடுப்பாங்களான்னு. அப்படியே வந்துட்டு எல்லாமே போயிட்டு திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு நீங்கள் எப்படி படுக்கிறீங்க. ஸோ படுத்தா தூக்கம் எப்படி வரும், காலையில் நடந்ததெல்லாம் அப்படியே வந்துட்டு அப்படியே கண்ணு முன்னாடி வந்து வந்து போகுது, பயமாக இருக்குது இன்னும் கூட நினச்சா. ஒரு 4 மணி வரைக்கும் நீங்கள் தூங்கியிருக்கவே மாட்டீங்க. அப்படியே வந்துட்டு பெரண்டு பெரண்டு படுக்கிறீங்க. தூக்கமே வரல. ஒரு மாதிரி பதட்டம், அந்த இது பயம். அம்மா என்ன பண்ணிகிட்ருப்பாங்க, ஸோ அம்மாவுக்கு ஏதாவது பிரச்சனை ஆகிட்டா என்ன பண்ணுறது, நான் என்னோட சுயநலத்துக்காக இந்த மாதிரி பண்ணிட்டேனா அப்படியெல்லாம் தோணுது. உங்களுக்கு அந்த ஞாபகம், அந்த நினைப்பெல்லாம் வந்துட்டு தூக்கமே வர விடாமல் பண்ணுது. எப்படி ஒரு வழியாக 4 மணிக்கு மேலெலாம் லைட்டாக அப்படியே தூங்க ஆரம்பிச்சிருப்பீங்க. ஸோ மணி 7 ஆகுது, உங்களை வந்துட்டு யாரும் எழுப்பவே இல்லை. ஸோ நம்ஜுன்னு வந்துட்டு 8 மணிக்கு அந்த டைமில் வந்துட்டு ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டாரு. இப்போது அந்த குட்டி பையன் இருக்கான்ல, அவன் வந்துட்டு கொஞ்சம் லேட்டாக தான் எந்திரிப்பான் போல். ஸோ எந்திரிச்சு பார்க்குறான், பக்கத்தில் வந்துட்டு டேடி கிடையாது. இன்றைக்கும் போயிட்டாரா, ஒரு நாளைக்கு கூட நான் எந்திரிக்கிறப்போ இருக்கிறதில்ல, நான் தூங்குறப்போ இருக்கிறதில்ல, எனக்கு என்னமோ மாதிரி இருக்குது, நான் என் அப்பாவை பார்த்தே ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை ரொம்ப ஏக்கமாக வந்துட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் பார்க்குது, திரும்பி திரும்பி ஒரு வேளை இருப்பாரான்ட்டு. ஒரு வேளை டேடி குளிச்சுட்டு இருப்பாரோ, அவ்வளோ அவ்வளோ பாசம் அவனுக்கு. ஆனாலும் காட்ட முடியறதில்ல. ஸோ அத்தனை பாசம் இருந்தாலும் வந்துட்டு அதை நம்ஜன் கிட்ட காட்ட முடியறதில்ல. அவர் கொஞ்சம் கோல்டாகவே இருப்பார். அதுவும் இல்லாமல் எந்நேரம் ஆஃபீஸ்ன்ட்டு போயிடுறாரா. ஸோ அப்படி வந்துட்டு அப்பா அப்பான்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த பாத்ரூம் டோரை தட்டிட்டு இருக்கிறான். தட்டினா மட்டும் எங்கேருந்து வருவாங்க. ஸோ அந்த டோர் வந்துட்டு அப்படியே ஓப்பன் ஆகுது. ஓப்பன் பண்ணி பார்த்தா இல்லை. அப்போ அப்பா போயிட்டாரா இன்றைக்கும், இல்லை இல்லை கிச்சனில் சாப்பிட்டுட்டு இருப்பாரு அப்படின்ட்டு அங்கேருந்து குடு குடு குடுன்னு மேலேருந்து ரூம்லேருந்து இறங்கி ஓடி வரான். ஸோ ஓடி வந்து பார்த்தா அந்த டைனிங் ஹால்லையும் வந்துட்டு யாருமே இல்லை. அவங்களோட பாட்டி மட்டும் தான் கிச்சனில் இருக்காங்க. ஓகேவா. ஸோ வந்து பார்த்துட்டு, பாட்டி அப்பா இன்றைக்கும் போயிட்டாரா சீக்கிரம் அப்படின்னு கேட்குறான். அச்சோ செல்ல எந்திரிச்சிச்சா, வா அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு போயிட்டு வாயில் கப்பளிக்க வைப்பாங்களோ. ஸோ அந்த மாதிரி அவங்க பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவனுக்கு ஒரு கிளாஸ் பால் கொடுக்குறாங்க. அவன் அதை வாங்கி குடிச்சிட்டே, எனக்கு டேடி பார்க்கணும், இப்போவே பார்த்தாகணும், என்னால் வந்துட்டு பார்க்காமலாம் இருக்க முடியாது, நான் பார்த்து நிறைய நாள் ஆன மாதிரி இருக்குதுன்ட்டு அடம் பிடிக்கிறான். என்னடா இப்படியோ அடம் பிடிக்கிறேன், இன்னைக்கு உன் அப்பா இன்னைக்கு எதுவும் மீட்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் முடியாது, எனக்கு அப்பா பார்க்கணும் அப்படின்ட்டு ரொம்பவே அடம் பிடிக்கிறான். ஸோ அந்த ஆண்டி இருக்காங்கல்ல, எதுக்கு காலங்காத்தால பையனை அள வைக்கணும்னு சொல்லிட்டு நம்ஜுனுக்கு தான் கால் பண்ணுறாங்க. ஸோ நம்ஜுனுக்கு கால் பண்ணுறப்ப நம்ஜுன் வந்துட்டு பாதி வழியில் போயிட்டு இருந்திருப்பாரு. ஸோ போயிட்டு இருக்கிறப்ப கால் பிக் பண்ணி பேசுகிறாரு. சொல்லுங்கம்மா என்ன அப்படின்னு கேட்குறாரு. டேய் இன்றைக்கும் அவன் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி கிளம்பிட்டியாமாடா, அலறாண்டா பார்க்கணுன்னு சொல்லிட்டு, ரிட்டன் வர முடியுமான்னு கேட்குறாங்க. எதே ரிட்டன் வர முடியுமா, என்ன பேசிட்டு இருக்கிறீங்க, எனக்கு இன்னைக்கு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்குன்னு தெரியும்ல, அவனை நீங்கள் தான் பார்த்துக்கிறீங்கள அப்புறம் என்னவா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாரு. இங்கேயும் அதாவது அந்த ஆன்ட்டிக்குன்னா செம்ம கடுப்பாகுது. இந்த பக்கம் அந்த குழந்தை அழுகுது. அப்புறமா அந்த ஆன்ட்டி தான் வந்து கொஞ்சம் அப்படியே அவனை சமாதானப்படுத்தி சாப்பாடெலாம் ஊட்டி விட்டு கொஞ்சம் நார்மல் பண்ணுறாங்க. நீங்கள் இன்னுமே எந்திரிக்கல, கிட்டத்தட்ட மணி வந்துட்டு 10 ஆயிருக்கும். ஸோ அந்த குழந்தை வந்துட்டு அதுக்கப்புறம் வீட்டிலலாம் அங்கங்கே விளையாடிட்டு இருப்பான்ல, அந்த மாதிரி தான் அந்த ரூம் மட்டும் சாத்திருக்கிற மாதிரி பார்த்துருப்பான். என்னது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரூம்லாம் வந்துட்டு சீக்கிரமாக திறக்க மாட்டாங்களே அப்படின்னு என்ன பண்ணுறான்னா விளையாட்டு போக்கில் அங்கங்கேயே வந்துட்டு விளையாடிட்டு இருப்பாங்களா, அந்த மாதிரி அந்த குழந்தை வந்துட்டு அந்த ரூமை திறக்குது. திறந்து பார்த்தா உள்ள ஒரு பொண்ணு படுத்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த குழந்தைக்கு என்ன தெரியும், அது நீங்கன்னு தெரியாதுல்ல. ஸோ அப்படியே கிட்ட வந்து பார்க்குறான். நீங்கள் அப்படியே தூங்கிட்டு இருக்கிறீங்க, அவன் கண்ணத்தை தொட்டு பார்க்குறான். நீங்கள் தூங்கிட்டே தான் இருக்கீங்க. ஸோ மூக்கை தொடுறான், காதை தொடுறான், வாய் தொடுறான், கண்ணுன்னு சொல்லிட்டு கண்ணுக்குள்ளெல்லாம் வந்து கை வச்சு வச்சு பார்த்துட்டு இருக்கிறான். நீங்கள் அப்படியே அடிச்சு போட்ட மாதிரி தூங்கிட்டு இருக்கிறீங்க. அவன் இவ்வளோ டச் பண்ணியும் நீங்கள் அசையவே இல்லையா. அவன் என்ன நினச்சிட்டான் அப்படின்னா, இப்போ இது மனசில் பெரிய பொம்மையாட்டிருக்குதுன்னு நினச்சிட்டான் போல். ஸோ உடனே ஐ பொம்மை டேடி எனக்கு வாங்கி வச்சிருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான் தெரியுமா, உங்களை அந்த முடியெல்லாம் இருக்குதுல்ல அதெல்லாம் வந்துட்டு எடுத்து அவன் என்ன சடாலாம் பின்னிட்டு எதாவது பண்ணுவாங்களா குழந்தைங்க, அந்த மாதிரி எதாவது பண்ணிட்டு இருக்கிறான். ஆனால் நீங்கள் டெட் பாடி மாதிரி அப்படி கிடக்குறீங்களா. ஸோ அவன் வந்து பொம்மைனே கன்ஃபார்ம் பண்ணிட்டான். அது இல்லாமல் தொலை ட்ரெஸ் ஒரு மாதிரி பேண்ட் அதெல்லாம் பார்க்கறதுக்கு எதுவும் பார்பி டால் மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆயிடுச்சு போல். ஸோ அதனால அவனும் வந்துட்டு அப்படியே விளையாடிட்டு இருக்கிறான். இன்னுமே நீங்கள் எந்திரிச்சு அசையவே இல்லை. என்ன பண்ணுறான்னா பக்கத்தில் இருக்கிற பவுடர் டப்பா அந்த மாதிரி எல்லாம் இருக்குல்ல, ஸோ மேலே ஓடுறான் கீழே ஓடி வரான். அவனுக்கு அந்த பவுடர்லாம் அடிச்சு விட வச்சிருப்பாங்களா, அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து உங்களோட ஃபேஸ் ஃபுல்லாகவே அடிச்சு விட்டு பொட்டு வைக்கிறது அது வைக்கிறதுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக அந்த லிப்ஸ்டிக்கெல்லாம் வந்துட்டு கண்ணத்துலலாம் போட்டு விட்டு என்னென்னமோ பண்ணி வச்சிருக்கிறான். ஆனால் இன்னுமே நீங்கள் வந்துட்டு எந்திரிக்கவே இல்லை, ரொம்பவே டயர்டாக தூங்கிட்டு இருந்திருப்பீங்க.
ஸோ இவ்வளோ மேக்கப்பாக உங்களுக்கு பண்ணி விட்டுட்டு என்ன பண்ணியிருக்கான், மறுபடியும் தொட்டு தொட்டு பார்க்குறான். ஏன் இந்த பொம்மை கீ எங்காவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்மைக்கெல்லாம் சாவி கொடுத்து திருக்கணும். ஆனால் கத்தோல அந்த மாதிரி என்ன பண்ணிடுறான் அப்படின்னா, எங்கேயும் சாவி கொடுக்குற இடத்தையே காணும்னு சொல்லிட்டு அப்படியே ஃபுல்லாக அவங்களை சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருக்கிறான். கரெக்டாக அந்த பேண்ட்டில் வந்துட்டு பெல்ட் போட்டிருப்பீங்கல்ல, பெல்ட் போட்ட இடத்துல வந்துட்டு லைட்டாக அந்த இது ஒரு சின்ன ரொம்ப பேண்ட் பெருசாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு சின்ன ஒரு இது மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதாவது எப்படின்னா அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்காக இந்த ஹிப்பு மட்டும் ரொம்பவே பேண்ட் ரொம்ப பெருசாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்காக கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நிற்பீங்க. ஸோ அதை பார்த்துட்டு சாவி நினச்சிட்டான். என்ன பண்ணுறான்னா அதை பிடிச்சி திருகுறேங்கிற பேரில் ஃபுல்லாக வந்துட்டு உங்களோட ஹிப் அந்த இருக்குல்ல, ஸோ பிடிச்சி நல்லா பிடிச்சி திருகி விட்டுட்டான். அவ்வளோதான். உங்களுக்கு சமயம் வலி எடுத்துச்சு. யாராவது ஹிப்பை பிடிச்சிக்கலனா எப்படி இருக்கும்? அதுவும் சடனாக தூங்கிட்டு இருக்கிறப்போ ஒரு மாதிரி பயந்துட்டீங்க. பயந்து எழுந்துச்சு ஒரே கதை கத்திட்டீங்க. நீங்கள் உங்களை வந்துட்டு ஒரு கந்தர கோலத்தில் பண்ணி வச்சிருப்பால, மூஞ்சியெல்லாம் அதை எதி போட்டு கொட்டி பவுடரெல்லாம் கொட்டி பேய் மாதிரி. ஸோ அந்த தலையெல்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி மெஸ்ஸியாக இருக்குது. இந்த கோலத்தில் நீங்கள் எழுந்துச்சு ஆணு கத்துனா எப்படி இருக்கும்? அது அந்த குழந்தை எப்படி இருக்கும், பயப்படாதா? அப்படி நீங்கள் அதை கத்துறதை பார்த்து அவன் பயந்து அங்கேருந்து தெரிச்சு ஓடிட்டு இருக்கிறான். ஐயோ பேய் 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 பேய்ன்னு கத்திட்டு ஓடிட்டு இருக்கிறான். ஸோ உங்களுக்கு ஒன்றுமே புரியல, என்ன நடந்துச்சுன்னே தெரியல. உங்களை யார் வந்துட்டு கிள்ளாங்கன்னு கூட உங்களுக்கு தெரியல. என்ன நடந்துச்சிங்க? யாரும் எனக்கு இல்லை மாதிரியே இருந்துச்சு அப்படின்ட்டு தொட்டு தொட்டு பார்த்துட்டு இருக்கிறீங்க. அப்படி அந்த குட்டி பையன் வந்துட்டு பயந்து கத்திட்டு ஓடிட்டு இருக்கிறானா. ஸோ அதை பார்த்துட்டு அந்த ஆன்ட்டி இருக்காங்களா, அவங்க வந்துட்டு என்னாச்சு உனக்குன்னு சொல்லிட்டு இங்கே வாடா வாடான்னு சொல்லி பிடிச்சி என்னாச்சு அலறையா அப்படி கத்துறேன்னு சொல்லவும், பாட்டி 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 அப்பா ஒரு பெரிய பொம்மை வாங்கி வச்சிருந்தாரு அந்த ரூமில். அதை வந்துட்டு பேய் பிடிச்சிச்சு அந்த பொம்மைக்கு அப்படிங்கிறான். பொம்மை வாங்கி வச்சிருந்தா பேய் பிடிச்சிச்சா, என்னடா சொல்கிறேன்? ஆமாம் பாட்டி அந்த பொம்மைக்கு பேய் பிடிச்சிருக்குது, வா ஏன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். சரிப்பா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தா உங்கள் ரூம் பக்கத்தான் கூட்டிகிட்டு வரான். இது அந்த பொண்ணோட ரூம் ஆச்சே, இங்கே எந்த பேய் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்தாங்கன்னா கரெக்டாக அவங்களும் கதவை திறக்க நீங்களும் வந்துட்டு அப்படியே எந்திரிச்சு வந்து, அதாவது கதவு கிட்ட நீங்களும் நின்றுட்டு அப்படியே லைட்டாக கொட்டாவி வருது உங்களுக்கு. கொட்டாவி விட அவ்வளோதான். அவங்களே பார்த்து ஒரு நிமிஷம் அப்படியே ஹார்ட் அட்டாக் இந்த மாதிரி நெஞ்சு பிடிச்சி நின்றுறாங்க. ஐயோ அப்படின்ட்டு அவங்களும் பார்த்துட்டு ஆண்டி குட் மார்னிங் அப்படிங்கிறீங்க. ஸோ அவங்க வந்துட்டு பார்க்குறாங்க என்னடா இந்த காலத்தில் இருக்கா அப்படிங்கிற மாதிரி. அந்த குட்டி பையன் இருக்கால அவன் வந்துட்டு பாட்டி இங்கே பாருங்க, இந்த பொம்மை தான், இந்த பொம்மைக்குள்ளே தான் பேய் இருந்துச்சு இப்போ இல்லை அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா வந்துட்டு இப்போ நீங்கள் கத்துல இல்லை அமைதியாக தானே பேசிட்டு இருக்கிறீங்க, ஏதோ பொம்மையா எதை சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் பேயின்னு வேற சொல்கிறானா. அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பி பார்க்குறீங்க, அங்கே எந்த பொம்மையும் இல்லை. அப்படி வந்துட்டு எந்த பொம்மை பேய் இருக்கா இங்கே அப்படின்னு கேட்குறீங்க. ஐயோ அவன் உன்னதான் சொல்லிட்டு இருக்கிறான் அப்படிங்கிறாங்க. என்னையா எனக்கு தான் பேய் மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அந்த குட்டி பையன் ஆமாம் நீதான் பேய் அப்படின்னு சொல்கிறான். இது நான் பேயா, இருடா அவனை பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு அவனை துரத்திட்டு இருக்கிறீங்க. அவன் அப்படியே வீடு ஃபுல்லாக கத்திட்டு ஓடிட்டு இருக்கிறான். பாட்டி காப்பாற்று பேய் துரத்துது என்ன காப்பாற்றுன்னு கத்திட்டு ஓடிட்டு இருக்கிறான். பயந்துட்டான். ஸோ நீங்கள் வந்துட்டு விடாமல் துரத்திட்டே இருக்கிறீங்க. கரெக்டாக இந்த மாதிரி துரத்துறப்ப அவன் எங்கே போயிருப்பான் அப்படின்னா பெட்ரூம் தானே போயிருப்பான். ஆமாம் பின்னாடி நீங்களும் ஓடவும் கரெக்டாக அது நம்ஜனோட பெட்ரூம் தான். ஸோ அங்கே போயிட்டீங்க. ஸோ போனதுக்கப்புறம் அவன் போயிட்டு எங்கேயோ ஒழிஞ்சுக்கிட்டான். நீங்கள் அங்கங்கே தேடிட்டு இருக்கிறீங்க. இப்போ வந்துட்டு அங்கே மிரர் இருக்கும்ல, ஸோ அந்த பீரோவில் இந்த மாதிரி சில இடத்துல மிரர் அந்த மாதிரி ஒரு மிரர் இருக்குது. அந்த கண்ணாடியில் எதர்ச்சியாக தான் உங்களை பார்க்குறீங்க. பார்த்து அப்படி உங்களுக்கு செம ஷாக். அப்படி நீங்களே பயந்து கத்திட்டு அங்கேருந்து ஓடி வந்துட்டு இருக்கிறீங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ரியலைஸ் ஆகுது, அது நானா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப போயிட்டு கண்ணாடியில் பார்க்குறீங்க. நீங்கள் தான். உங்களால் நம்பவே முடியல உங்களோட கண்ணை. நான் எவ்வளோ அழகு, என்னையாடா இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு டேக்குள்ளே பார்த்து நில்லுடா அப்படிங்கிறீங்க. அவன் அப்போ நீ பேய் இல்லையா பொம்மையும் இல்லையா அப்படின்னு கேட்குறான். நான் மனுஷிடா, நான் பேசுறது தெரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. மனுஷியா எங்கே தொட்டு பார்க்கட்டான்னு சொல்லி கிட்டே வரான். ஸோ கரெக்டாக உங்களை வந்துட்டு தொட்டு பார்க்குறான். நீங்கள் ரியாக்ட் பண்ணுறீங்க. அப்படியே நான் ஃபஸ்ட்டு தொட்டு பார்க்குறப்ப நீ அப்படியே கடந்த அப்படின்னு கேட்கவும், நான் தூங்கிட்டு இருந்தேன்டா, என்னடா பண்ணி வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. முட்டி போட்டு நின்று அவன் கிட்ட, ஏன்னா ஹைட் கம்மியில் குழந்தை. ஸோ முட்டி போட்டு நின்று என்னடா பண்ணி வச்சிருக்கேன்னு கேட்குறீங்க. அவன் வந்துட்டு அதுவா நீ பார்க்க பொம்மை மாதிரியே இருந்தியா, அதனால் அப்படி பண்ணிட்டு சாரி அப்படிங்கிறான். அவன் அழகாக க்யூட்டாக சாரி சொல்கிறான். உங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. இருந்தாலும் வந்துட்டு உங்களால் ஏற்றுக்க முடியல. குள்ளவாத்து என்ன வேலை பண்ணி வச்சிருக்கிறேன், இருன்னு பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஏதாவது அடிக்கிறதுக்கு இருக்கான்னு தேடுறீங்க. ஸோ அதுக்குள்ளே நான் தப்பிச்சு ஓடிடுவேனே, பிடிக்க முடியாதுன்ட்டு ஓடிட்டு இருக்கிறான். பின்னாடி தட்டிட்டு ஓடிட்டு இருக்கிறீங்க நீங்கள் அவனை. கரெக்டாக அவன் ஓடுறப்போ நீங்களும் 2 பேரும் ஓடி பிடிச்சி விளையாடிட்டு இருக்கிறீங்களா. இதெல்லாம் வந்துட்டு அந்த பாட்டிமா கீழேருந்து பார்க்குறாங்க. அந்த குழந்தை அவ்வளோ அழகாக சிரிச்சுட்டு ஒரு மாதிரி அது சிரிக்கிறது பார்க்கறதுக்கே அவ்வளோ ஆசையாக இருக்குது. அந்த அளவுக்கு சிரிச்சுட்டு ஒரு மாதிரி குழந்தைங்க கலகலன்னு சிரிச்சுட்டே ஓடி வந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான். அப்படி சிரிச்சுட்டு ஓடி வந்து அந்த பாட்டிக்கிட்ட ஒழிகிறான். நீங்கள் விடவே மாட்டேங்கிறீங்க. திரும்ப பிடிக்கிறதுக்கு போகிறீங்க. 2 பேரும் அந்த பாட்டிமா அந்த ஆண்டி இருக்காங்களா அவங்கள வச்சு சுற்றி ஓடிட்டு இருக்கிறீங்க. ஸோ 2 பேரும் இப்படி சுற்றி ஓடுறது அவங்களுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி அழகாக இருக்குது. பார்க்கறதுக்கே செம ஹாப்பியாக இருக்குது. அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. நீங்களும் இந்த மாதிரி ஓடிட்டே இருக்கிறீங்க. அதுக்கப்புறமா 2 பேத்துக்கு மூச்சு வாங்க நின்றுட்டு வாத்து என்ன வேலை பண்ணி வச்சுக்கிறடா அப்படின்னு கேட்குறீங்க. அவங்க முன்னாடியே தான் கேட்குறீங்க. அவங்க எதுவுமே சொல்லலை. அச்சோ ரொம்பவே டார்ச்சர் பண்ணிட்டானா அப்படின்னு கேட்குறாங்க. அச்சோ ஆண்டி அதெல்லாம் இல்லை, நாங்கள் சும்மா விளையாடிட்டு இருந்தோம், தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லவும், அவன் இந்த மாதிரி சிரித்து விளையாடுனதே கிடையாதுடா, நீ வந்ததுக்கப்புறம் தான் ஹாப்பியாக இருக்கான்ல அப்படின்னு சொல்லவும், ஸோ நீங்களும் வந்துட்டு கவலைப்படாதீங்க ஆண்டி, நான் இங்கே இருக்க வரைக்கும், அதாவது இன்னும் 1 வருஷத்துக்கு இதே மாதிரி அவனை ஹாப்பியாக பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அவங்களுக்கு வந்துட்டு என்னவோ தெரியல, நீங்கள் இந்த மாதிரி ஒரு வேர்ட் சொன்னது அவங்களுக்கு ஏதோ லைட்டாக இது ஏதோ தோணுது. சும்மாவே அவங்க நிறைய பிளான் பண்ணுவாங்கள்ல. ஸோ இப்போ வந்துட்டு வேறு ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்க அந்த ஆண்டியும். ஆனால் என்ன எதுங்கிறது இப்போதைக்கு தெரியல.
அவ்வளோதான். அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்களும் போயிட்டு ஃப்ரெஷ் அப்லாம் ஆகுறீங்க. ஏன்னா மூஞ்சில போட்டு தேயின்னு தேய்க்கிறீங்க. ஸோ அந்த மூஞ்சி தேய்ச்சா கூட வந்துட்டு அது போக மாட்டேங்குது. லிப்ஸ்டிக்கு, கண்ணு மை எல்லாத்தையும் மொத்தமா ஆப்பி வச்சிருக்கிறான். ஸோ அதனால தான் வந்துட்டு அவ்வளோ கொடூரமா இருந்திருப்பீங்க. எல்லாத்தையும் வந்துட்டு தேய்ச்சு கழுவி கழுவி உங்களோட ஃபேஸ் அப்படியே ரெட்டே ஆயிடுச்சு. ஐயோ கடவுளே! குள்ள வாத்து என்ன வேலை பண்ணி வச்சுக்குது பாருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சிரிப்பே வருது உங்கள பார்க்க பார்க்க. நீங்க இந்த சேடா இருக்கிறது, அழுகுறது, ஒரு மாரி பயப்படுறது எல்லாமே நைட்டு தூங்க வரைக்கும் தான். ஸோ கண்ண முழிச்சதுக்கு அப்புறம் இருந்து ஒரே பரபரப்பா தானே இருக்குது. அதனால இந்த குழந்தை கூட விளையாடிட்டு இருக்கிறப்போ, நீங்க என்ன ஏதாவது நேத்து நடந்த ஒரு சின்ன விஷயம் கூட உங்களுக்கு ஞாபகமே வரல. அப்படிதான் நல்லா ஹேப்பியா தான் இருக்கிறீங்க. ஸோ இன்னுமே உங்களுக்கு அத பத்தி ஞாபகமே இல்ல. அப்படி வந்துட்டு ஃப்ரெஷ் அப்லாம் ஆனதுக்கு அப்புறமா அந்த ஆன்டி வந்து சாப்பிடலாம் வாடான்னு கூப்பிடுறாங்க. "ஏன் ஆன்டி நீங்க இன்னும் சாப்பிடலையான்னு கேட்குறீங்க?" "அதுவா எப்பயும் நான் ஒருத்தி தானே சாப்பிடுவேன். ஸோ இனிமே தான் நீ இருக்கல்ல. அதனால எனக்கு கம்பெனிக்கு ஆள் இருக்குது. நம்ம போய் ஒண்ணா சாப்பிடலாம், ஒண்ணா வெளில போலான்னு" நெறைய சொல்றாங்க. உங்களுக்கு வந்துட்டு இதெல்லாம் உங்களோட அம்மாகிட்டேருந்து கேட்குற வார்த்தையா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டுருப்பீங்க. ஏன்னா உங்களோட அம்மா கூட வெளில போகணும், இந்த மாதிரிலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு. ஆனா அவங்க எங்கேயுமே வரமாட்டாங்க. உங்களோட டாடிக்கு பயந்துட்டு எங்கேயும் போவேணான்னு சொல்லிட்டே தான் இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் இவங்க சொல்லவும் இது உங்களுக்கு லைட்டா கொஞ்சம் டச் ஆகுது. ஓகே ஆன்ட்டி போலாம் அப்படின்னு சொல்றீங்க. ஸோ இப்போ நீங்க 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்க. ஓகேவா? அப்போ வந்துட்டு அந்த குள்ள வாத்து அந்த குழந்தை இருக்கான்ல, அவன் வந்துட்டு அப்படியே விளையாடிட்டு இருக்கிறான். விளையாடிட்டு சும்மா எந்நேரம் விளையாடி தனியா தான் விளையாடுவான் போல. அப்படியே சும்மா ஒரு பஸ் மாதிரி இருக்குது. அத வச்சு விளையாடிட்டு இருக்கிறான். ஸோ அப்படியே அங்கே விளையாடிட்டு இருக்கிறான். ஸோ விளையாடிட்டு அப்படியே இந்த பக்கம் திரும்பி பார்த்தா நீங்கள் 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்களா? சும்மா பேசிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்க. இந்த பக்கம் அந்த குழந்தை என்ன பண்ணுறா அப்படின்னா, அழகா அந்த பொம்மை அப்படியே கீழே வச்சுட்டு அப்படியே வரான். அதாவது போட்டதை போட்ட இடத்துல அப்படியே போட மாட்டான். ஸோ எங்கே இருக்கிறானோ அங்கே தான் வைப்பான். ரொம்பவே டிசிப்ளினாக இருக்கான் இப்போவே. ஸோ கொண்டு போயிட்டு எங்கே எடுத்தானோ அதே இடத்துல அந்த பொம்மை விளையாடுறதுக்கு அவனுக்கு ஒரு ரூம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ரூமில் கொண்டு போய் வச்சுட்டு ஓடி வரான். உங்ககிட்ட வந்து நின்று உங்களே பார்த்துட்டு இருக்கான். நீங்கள் வந்துட்டு அவனை கவனிச்சிருக்க மாட்டீங்க. பேசிட்டே இருந்திருப்பீங்க. இப்போ தான் லைட்டாக உங்களுக்கு சென்ஸ் ஆகுது யாரோ நிற்கிற மாதிரி. திரும்பி பார்த்தா இவன் என்னடா அப்படின்னு கேட்குறீங்க. ஆ அப்படின்னு சொல்லிட்டு வாய் திறக்கிறான். நீங்கள் வந்துட்டு தூக்கி மடியில் உட்கார வச்சுட்டு அவனுக்கு ஊட்டுறீங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கறதுக்கு வந்துட்டு அந்த ஆன்ட்டிக்கு சும்மாவே நிறைய பிளான் வரும். ஸோ இதெல்லாம் பார்க்கவும் அவங்க வந்துட்டு ஒரு மாதிரி ஹாப்பி ஆகுறாங்க. அந்த குழந்தை வந்துட்டு இந்த மாதிரி யார்கிட்டயும் போயிட்டு சாப்பாடுலாம் கேட்காது. அவங்க பாட்டியே ஊட்டி விட்டா கூட எனக்கு வேணாம் நானே சாப்பிட்டுக்கிறேன்னு தான் சொல்லுவான். இப்போ வந்துட்டு ஆண் வந்து கேட்குறானா. ஸோ நீங்களும் எதுவுமே சொல்ல அவன் கேட்டதுமே அழகாக தூக்கி மடியிலே உட்கார வச்சு ஊட்டிட்டு இருக்கிறீங்க. இதெல்லாம் பார்க்கறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாகவே இருக்குது. அந்த குழந்தை உங்களை வந்துட்டு பொம்மைன்னு தான் கூப்பிட்றான். பொம்மை தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறான். எதுக்கு அப்படின்னு கேட்குறீங்க. சாப்பாடு ஊட்டி விட்டல அதுக்கு தான் அப்படின்னு சொல்கிறான். இதுக்கெல்லாமா அவங்க ஊரில் தேங்க்ஸ் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம் எனக்கு யாருமே சாப்பாடு ஊட்டி விட்டதில்லை அப்படின்னு சொல்கிறான். அந்த பாட்டி அடே என்னடா இப்படி சொல்கிற நான் ஊட்டி விட மாட்டேனா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை பாட்டி நீ ஊட்டி விடுவ ஆனால் அம்மா சாப்பாடு ஊட்டி விட்டதில்லைல்ல அதுக்கு தான் இந்த பொம்மைக்கு தேங்க்ஸ் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறான். அந்த பாட்டிக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஏன் அப்படின்னா அவனுக்கு வந்துட்டு அந்த அம்மா அப்படிங்கிற ஏக்கம் என்னதான் இருந்தாலும் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ இப்போ வந்துட்டு நீங்கள் ஊட்டி விட்டதை வந்துட்டு அவன் அந்த மாதிரி இமேஜின் பண்ணிக்கிட்டான் போல். ஸோ அதனால இந்த மாதிரி சொல்கிறான் அப்படிங்கிறது அவங்களுக்கு புரியுது. ஆனால் உங்களுக்கு புரியல. சரிடா அதனால என்ன நான் டெய்லி ஊட்டி விடுறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. தேங்க்யூ பொம்மை அப்படின்னு சொல்லிட்டு கண்ணத்தில் ஒரு கிஸ் எல்லாம் கொடுக்குறான். ஸோ நீங்களும் அப்படியே சரி ஓகே விளையாடு அப்படின்னு சொல்லி விடுறீங்க. அவனும் போயிட்டு விளையாடிட்டு இருக்கிறான். இந்த பக்கம் சாப்பிட்டெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா அந்த ஆன்ட்டி வந்துட்டு நீங்கள் வந்து உட்காரான்ட்டு சோஃபாவில் கூப்பிட்டு உட்கார வச்சு இப்போ தான் கேட்குறாங்க என்னதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நீங்களும் நடந்த எல்லாமே ஒன்று விடாமல் சொல்கிறீங்க. அதெல்லாமே கேட்டதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு புரியுது. அதாவது நம்ஜுனுக்கும் உங்களுக்கும் நீங்கள் யார் யார் அப்படிங்கிறது 2 பேத்துக்குமே தெரியாது. தட் மீன்ஸ் நீங்கள் இங்கே தான் வேலைக்கு வர போகிறீங்க அப்படிங்கிறது கரெக்டாக நம்ஜுனுக்கு தெரியாது. அட் த சேம் டைம் நம்ஜுன் தான் இந்த ஓனர் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. அப்படிங்கிறத அந்த ஆன்ட்டி புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ அந்த ஆன்ட்டிக்கு என்ன தோணுது அப்படின்னா, இவன் யாரையும் இந்த மாதிரி கூட்டிகிட்டு வர மாட்டான்ல. ஸோ யாருக்கும் ஹெல்ப் கூட இந்த மாதிரியெல்லாம் பண்ண மாட்டான். அதுவும் இல்லாமல் பொண்ணுங்க அப்படின்னா வீட்டுக்கு பக்கம் கூட்டிகிட்டே வர மாட்டான். அவனோட ஒய்ஃப் கிட்ட கூட எரிஞ்சு தான் விழுந்து பேசுவான். இந்த பொண்ணுக்கிட்ட மட்டும் என்ன ஒரு சாஃப்ட் கார்னர் காட்டுறான் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு மாதிரி தோணுது. சரி ஓகே என்ன ஆனாலும் சரி இவளை இங்கேயே இருக்க வைக்கணும். அதுக்கான வழியை நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தனியாக ஒரு பிளான் பண்ணுறாங்க. இப்படியே தான் டே ஸ்கிப் ஆகுது. இந்த பக்கம் அந்த ஆன்ட்டிக்கு வந்துட்டு 3 நாள் கழிச்சு இவன் வந்துட்டு இந்த பொண்ணை போக சொல்லுவானே என்ன பண்ணுறது. ஒருவேளை போனாலும் திரும்பி இவ தான் வருவா. அப்போ வந்துட்டு ஏன் சொல்லலான்னு கேட்பானோ. என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு பக்கம் பதட்டமா இருக்குது. இப்படி தான் 3 டேஸ் முடிஞ்சிருச்சு. நீங்கள் அந்த குழந்தை கூட நல்லாவே ஜெல் ஆகிட்டீங்க. அவன் வந்துட்டு பொம்மைன்னு சொல்லிட்டு உங்கள் கூடயே விளையாடுறது, நீங்கள் குள்ள வாத்துன்னு சொல்லிட்டு அவனை துரத்துறது இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்குது. இது வந்துட்டு அதாவது அந்த ஆன்ட்டிக்கு வந்துட்டு இந்த மாதிரி குழப்பமா இருக்குல்ல அதை வந்துட்டு உங்களுக்கெல்லாம் இன்னும் சொல்லவே கிடையாது. தட் மீன்ஸ் நம்ஜுன் வந்துட்டு அந்த வேலைக்கு ஆள் வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார்ல. அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. நீங்கள் வந்துட்டு இங்கே தான் இருக்க போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. இந்த 3 டேஸுமே நீங்கள் தூங்குறப்ப தான் நம்ஜுன் வருவார். எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி கிளம்பி போயிடுவார். அப்படி தான். அதனால வந்துட்டு நீங்கள் நம்ஜுனை பார்த்துருக்கவே வாய்ப்பே கிடையாது. ஸோ ஒரு ஆஃப்டர் 3 டேஸ் கழிச்சு வந்துட்டு நீங்கள் எந்திரிச்சு வெளில வரீங்க. ஸோ அன்றைக்கி நம்ஜுன் வந்துட்டு ஆஃபீஸ் போகல போல், லீவ் போல். அப்படி வந்துட்டு வீட்டில் தான் உட்காந்துட்டு சிஸ்டமில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் பார்க்குறீங்க. அதாவது முன்னாடியே ஹாலில் தானே உட்காந்து பண்ணிகிட்ருக்காரு. அப்போ நீங்கள் அந்த ஹாலை தாண்டி அந்த ஆன்ட்டி வந்துட்டு கிச்சனில் இருப்பாங்களா. ஸோ அங்கே போகிறீங்க. அங்கே போகிறதுக்கு அதாவது அந்த ஹால் கிட்டே தான் போகிறீங்க. அப்போ வந்துட்டு கரெக்டாக நம்ஜுன் இருக்கிறத நீங்கள் பார்த்துட்டு அவரை பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஸோ இப்போ தான் 3 நாள் கழிச்சு பார்க்குறீங்க. அதனால் அப்படியே அமைதியாக நிற்கிறீங்க. நம்ஜுன் அப்போ தான் உங்களை திரும்பி பார்க்குறாரு. பார்த்துட்டு இவ இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிறா இன்னும்
அப்படின்னு நினச்சிட்டு மேலே போயிட்டு கார் கீ எடுத்துகிட்டு கீழே வராரு. ஸோ நீங்கள் அப்படியே கீழே நின்றுட்டு இருப்பீங்களா, அப்படி தான் நின்றுட்டு இருக்கீங்க. உன்னோட லக்கேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லி கோல்டு வாய்ஸில் பேசுகிறாரு. நீங்கள் அப்படியே ஷாக்காக பார்த்துட்டு நிற்கிறீங்க. ஓகே டியர், இந்த எஃபெக்டை நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ இதுக்கு அடுத்து என்னாச்சு அப்படிங்கிறத வந்துட்டு நெக்ஸ்ட் பார்ட்டில் நாளைக்கு பார்க்கலாம். ஓகே டியர், டட்டா. ஸ்டோரி இது பிடிச்சிருக்கா?